என்னது, பாரதியோட அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக எங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேன். சாரிப்பா, அது தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டோம். தம்பி கவலைப்படாது. பாரதியோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் உதவி தேவையோ அதை நான் பண்ண தயார். யூ டோன்ட் வரி. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இது போதும். ஆனா ஒண்ணு சார், நான் வந்து என் வார்த்தையை காப்பாத்துவேன். இந்த உதவியை நீங்க சும்மா செய்ய வேண்டாம். நிச்சயமா நான் கொடுத்த வார்த்தை தவற மாட்டேன். கதிர், நான் ஒரு பிசினஸ் மேன் தான். ஆனா ஒன்ன மாதிரியே நான் ஒரு மனுஷனா இருக்க ஆசைப்படுறேன். நீ சந்தேகப்பட வேண்டாம். பாரதியோட அம்மாவுக்கு என்ன உதவி தேவையோ அதெல்லாம் நான் பண்றேன். நீ கவலைப்படாம போ. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். எதுவும் வேண்டாம், இந்த உதவியை நான் செய்யறேங்கிறது வந்து உங்க பெருந்தன்மையை காட்டுது. ஆனா சார், வாழ்க்கையில வந்து ஒரு பொருளையோ உதவியையோ இனாம எப்பவும் வாங்கிக்க கூடாதுங்கிறது வந்து என்னுடைய பாலிசி. அதனால இப்ப நீங்க எனக்கு செய்ய போற உதவிக்கு ஈடா நான் என் காதலை விட்டு கொடுத்துறேன். இன்னொரு விஷயம் சார், பாரதியுடைய குடும்பத்துக்கு என்ன தேவைங்கிறது வந்து என்னால இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. அந்த குடும்பத்துக்கு வந்து எக்கனாமிக்கல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட்னு எல்லா சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஆனா என்னால இப்போ மாரல் சப்போர்ட் மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு கொடுக்க முடியும். நிச்சயமா அது போதாது சார். நான் வந்து இத்தனை நாள் என்னை பத்தியும் பாரதியை பத்தியும் மட்டுமே யோசிச்சு ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன். அவ குடும்பத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லை சார். இப்போ அந்த குடும்பத்துக்கும் சேர்த்து எது நல்லதா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா பாரதி வாழ்க்கையை விட்டு ஒரேடியா நாம் விலகி போறதுதான் நல்லதுன்னு படுது. அவசரப்படாத கதிர். சில சமயங்கள்ல அவசரத்தில் எடுக்கிற முடிவு தான் சார் சரியானதா இருக்கும். சார், ஒரு சின்ன உதவி. இப்போ நான் உங்ககிட்ட வந்து பேசுனது வந்து பாரதிக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சதுன்னா அவன் நிச்சயமா இந்த உதவியை ஏத்துக்க மாட்டான். நான் சொல்றத கேளுப்பா. இல்ல சார், இல்ல. என் முடிவுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். எனக்கு தெரியும் சார், உங்க வார்த்தையை நீங்க காப்பாத்துவீங்க. அதே மாதிரி நான் என் வாக்க காப்பாத்துவேன். நான் வரேன் சார். சிதம்பரம், இந்த பையன் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கானே. நீ சொல்றது சரிதான். திஸ் பாய் இஸ் ரியலி கிரேட்பா. எனக்கு என்ன தோணுதுன்னா பத்ரி, அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்ச உடனே இவனால தாங்க முடியல, உணர்ச்சி வசப்பட்டான். அட் தி சேம் டைம் இங்க இருக்கிற நிலைமையில தன்னால் அந்த குடும்பத்துக்கு உதவ முடியலன்னு ஆதங்கம். அதனாலதான் இப்படி பேசிட்டு போறான். தன்னோட காதலியோட குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக காதல கூட தியாகம் பண்ண தயாராயிட்டான். இந்த மாதிரி யாருப்பா சொல்லுவா? தன்னோட லட்சியம், கேரியர் இதெல்லாம் விட தன்னோட காதலியோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் பாரு. வயசுல சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனசு பாத்தியா? அந்த பையனோட காலை தொட்டு கும்பிட்டாலும் தப்பு இல்லப்பா. இந்த பாரதிக்கு பொருத்தமா இந்த உலகத்துல ஒருத்தன் ஜனிச்சிருக்கான்னு நம்ம நினைச்சோம்னா நிச்சயமா அது இவனாத்தான் பார்க்கணும். அவங்கள பிரிக்க நினைக்கிறது மகாபாவம். ஒரு நாள் அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன். சரி பத்ரி, கது சொன்ன இந்த 7 லட்சம் ஆபீஸ்க்கு போய் அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். டேய், பாரதி கிட்ட சொல்லிடாத. நீ பாட்டுக்கு பேச்சு வாக்குல எதையா உளறி கொட்டிடாத, காரியம் கெட்டு போகும். டாக்டர் சார், இன்னும் 2 நாள்ல நாங்க எப்படி பணத்தை கட்டிடுறோம். தயவு செஞ்சு என் பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணி டாக்டர். நம்ம காலில் வேணாலும் விழற. டாக்டர் 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 ப்ளீஸ் டாக்டர், எங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். எங்க நிலைமை உங்க நிலைமைன்னு எதுவும் இல்லம்மா. பேஷண்டோட நிலைமை தான் எங்களுக்கு முக்கியம். ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க.
நீங்கள் லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் பேஷண்ட்டோட கண்டிஷன் ரொம்ப ரிஸ்க் ஆகும். ஐயோ, டாக்டர் நீங்கள் பணத்தை ரெடி பண்ணுற வரைக்கும் நாங்கள் உயிர் இழுத்து பிடிக்க முடியாது. நாங்கள் டாக்டர் தான், கடவுள். நீங்கள் லேட்டாக பணத்தை ரெடி பண்ணீங்கன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது. இன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். இல்லைன்னா தயவு செஞ்சு பேஷண்ட்டை கூப்பிட்டு போயிடுங்க. எங்கள் மேலே பழி வர வேணாம். நீங்கள் என்ன கெஞ்ச வேண்டாம், நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன். ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் சொல்லாதீங்க டாக்டர். டாக்டர் கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க டாக்டர். ஐயோ கடவுளே. பாரதி இப்படி வா பாரதி. அம்மாவை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாமா? ஐயோ என்ன சரவணா ஒரு கால் டாக்ஸி புடிச்சிட்டு வந்துடுறான். டேய் நாம ஆசைப்பட்டு என்னடா நடக்க போகுது இப்போ? விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் இப்ப நினைச்சு என்ன ஆக போகுது? இருக்கிற கொஞ்ச நாளாவது குழந்தைங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போறேன்னு சொன்னா அவ ஆசையாவது நிறைவேறட்டுமே. சரவணா போடா போய் கால் டாக்ஸி கூட்டிட்டு வா. இல்லப்பா, நம்ம காப்பாத்திடலாம்ப்பா. டாக்டர்கிட்ட பேசிட்டு நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேம்மா. மற்றவங்களோட கஷ்டத்தை எனக்கு சாதகமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மோசமானவன் நான் இல்லைம்மா. அந்த வட்டிக்காரனுக்கு 3 லட்சம் ரூபாயை கொடுத்து உன் பிரச்சனையை தீர்த்ததே சிதம்பரம் தான். வட்டிக்காரனுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களா? ஆமா, உன் வீட்டுக்கு வந்தபோது சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்த ரவுடிகளை உன் சொந்தக்காரங்க நீ சொன்ன. ஆனா அவங்க உங்க அப்பா கிட்ட பணம் கொண்டு வந்திருக்காரான்னு கேட்டாங்க. அதை நான் கவனிச்சேன். அதுக்கப்புறம் பூபதி அனுப்பிச்சு நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்னால பணம் தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனா வர்கீஸ் பிரச்சனையை என்னால சால்வ் பண்ண முடியலையே. அதை நீதானே சாதிச்ச. பாரதி, வட்டிக்காரனுக்கு பணம் கொடுக்கும்போது உன்னை சந்தோஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. இப்ப கூட இந்த பணத்துக்கு வேற அர்த்தம் இல்லம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் இது வெறும் பணம். ஆனா உனக்கு உங்க அம்மாவோட உயிர். இதை நீ என்னாம எடுத்துக்க வேண்டாம், கடனை எடுத்துக்கோ. உன்னால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடு. இனிமே நீயே விரும்பினா கூட சந்தோஷம் உனக்கு கட்டி வைக்க மாட்டேம்மா. நான் வியாபாரி தாம்மா, ஆனா மனசாட்சி உள்ளவம்மா. பாரதி, டிலே பண்ணா உங்க அம்மாவை காப்பாற்ற முடியாது. இத பணமாவே உன்னால திருப்பி கொடுக்க முடியும். உன்னால முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால ஆபரேஷன் நடக்கட்டும். கதிர் ரொம்ப நல்லவம்மா, பணத்துக்கு விலை போகாதவன். அவன் தான் உனக்கு சரியான ஜோடி. இதை வச்சுக்கிட்டு அம்மாவை காப்பாத்து. ஆபரேஷன் முடிஞ்ச உடனே சொல்லி அனுப்பு. சிதம்பரம் போகலாம். சரி வரோம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகேம்மா. காட் பிளஸ் யூ. டாக்டர்,
டாக்டர் இதா பணம் ரெடி ஆயிடுச்சு. வெரி குட். பணம் முதல்ல ready பணத்தை ஆயிடுச்சு, கவுண்டர்ல டாக்டர். கட்டுங்க. சரி. இப்போ உடனே ஆபரேஷனை பண்ணிடலாம்ல டாக்டர்? சாரி, உங்களை நான் ரொம்ப அவசரப்படுத்திட்டேன்ல. பேஷண்டோட கண்டிஷன் சரியில்லை, அதனால தான் அப்படி. ஓகே. ஆமா, பணம் எப்படி ரெடி பண்ணீங்க? நாங்க கேட்காமலேயே ஒருத்தர் உதவி பண்ணாரு டாக்டர். கடவுள் நேர்ல வரமாட்டாருமா. இப்படிதான் நம்ம நம்பிக்கை இழக்கும்போது கடவுள் மனுஷ ரூபத்துல வருவார். சரி, நான் ஆபரேஷனுக்கு ரெடி பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க அம்மாவை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. உண்மையிலேயே சிதம்பரம் சார் எங்களுக்கு கடவுள் தான். பாரதி, கதர், பாரதி அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? அம்மாக்கு ஆபரேஷன் நடக்குது. அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. தேங்க் காட், தேங்க் காட். உங்க அம்மா நல்லா ஆயிடுவாங்க பாரதி, நீ கவலைப்படாத. அம்மா, பணம் எப்படி வந்துச்சு? சிதம்பரம் சார் கொடுத்தாரு. நான் கேட்கவே இல்லை. எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. இந்த பணத்துக்கு வேற எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொன்னாரு. பாரதி, உண்மையிலே மிஸ்டர் சிதம்பரம் ரொம்ப பெரிய மனுஷன். சரியான சந்தர்ப்பத்தில் அவர் நமக்கு செஞ்சிருக்கிற உதவிய காலகாலத்துக்கு நாம மறக்க கூடாது. அப்புறம் என்ன பாரதி, அம்மா சரியாயிடுவாங்க. அவங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை. பாரதி, நீ வேணா பாரு, இனி உன்னுடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நீ சந்தோஷமா இருப்ப. இனி உன் லைஃப்ல நல்லது மட்டும் தான் நடக்கும். ஓகே பாரதி, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், கட் பண்ணிடுறேன். சுரேஷ், சொல்லுமா. கதிர், ஈவினிங் வந்துடுறீங்கல்ல? வரேன், கண்டிப்பா வரேன். 5 o'clock வந்துடுறீங்களா? சாயங்காலம் தானே வரேன், கண்டிப்பா வரேன். அன்னைக்கு பேசணும்ல, அந்த ஸ்கிரிப்ட் மறக்காம எடுத்து வந்துடுறீங்களா? வரும்போது எடுத்துட்டு வரேன். அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு 2-3 கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நம்ம அதெல்லாம். நான் சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சுரேஷ், சுரேஷ் நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாரதி, ஐயோ, ஒரு 7 லட்சம் ரூபாய் பணம் உடனடியா தேவைப்படுது சார். அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் பாரதி வாழ்க்கை விட்டு போயிடுறேன் சார்.